வணக்கம். நீங்க பழைய ரெஃப்ரிஜரேட்டர்ஸ பத்தி கேள்விப்பட்டிருப்பீங்க இல்லையா? அதுல ஃப்ரீயான்னு ஒரு கேஸ் யூஸ் பண்ணாங்க. அத கண்டுபிடிச்சப்போ அது ஒரு மிரக்கிள் கெமிக்கல்னு கொண்டாடினாங்க. நான் டாக்ஸிக், நான் ஃப்ளேமபிள், ரொம்ப ஸ்டேபிள். ஒரு பெர்ஃபெக்ட் ரெஃப்ரிஜரண்ட்க்கு வேற என்ன வேணும்? ஆனா சில தசகங்களுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது அதே மிரக்கிள் கெமிக்கல் தான் நம்ம ஓசோன் லேயர்ல ஒரு பெரிய ஓட்டையே உருவாக்குதுன்னு. ஒரு பெர்ஃபெக்ட் கெமிக்கல் எப்படி ஒரு பெரிய என்வாயர்மெண்டல் ப்ராப்ளமா மாறுச்சு? இன்னைக்கு நாம இத பத்தி தான் ஆழமா பார்க்க போறோம். உங்க சோர்ஸ் மெட்டீரியல்ல இருந்து யூனிட் 6 ஹாலோ ஆல்கேன்ஸ் அண்ட் ஹாலோ அரேன்ஸ்ல இருக்கிற பாலிஹாலஜன் காம்பவுண்ட்ஸ் என்ற தலைப்பை நாம அலச போறோம். இந்த காம்பவுண்ட்ஸ் நம்ம இண்டஸ்ட்ரியல் வேர்ல்ட்ல ரொம்ப முக்கியம். சால்வெண்ட்ஸ், ரெஃப்ரிஜரன்ட்ஸ், பெஸ்டிசைட்ஸ்னு பல இடங்கள்ல பயன்படுது. அதே சமயம் இதோட என்வாயர்மெண்டல் இம்பாக்ட் ரொம்ப அதிகம். ஸோ எக்ஸாம்ஸ்க்கும் சரி, ரியல் வேர்ல்ட் நாலேஜுக்கும் சரி, இதை புரிஞ்சுக்கிறது ரொம்ப அவசியம். ஆமா, இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒரு வேதியியல் மர்மக்கதை மாதிரி. ஒரே மாலிக்யூல்ல ஒண்ணுக்கு மேல ஹாலஜன் ஆட்டம் சேரும்போது அதோட குணம் ஏன் தலைகீழ மாறுது? சில சமயம் ஏன் அதை நம்ம எதிர்பார்க்காத அளவுக்கு ரொம்பவே மந்தமா, அதாவது இனர்ட்டா மாறிடுது? அந்த மர்மத்தை இன்னைக்கு உடைக்கலாம். ஓகே, லெட்ஸ் அன்பேக் திஸ். முதல்ல ரொம்ப அடிப்படையான கேள்வி. இந்த பாலிஹாலோஜன் காம்பவுண்ட்ஸ்னா என்ன? ரொம்ப எளிமையா சொல்லணும்னா எப்படி சொல்லலாம்? ரொம்ப சிம்பிள். ஒரு ஹைட்ரோ கார்பன்ல, அதாவது கார்பன் மற்றும் ஹைட்ரஜன் இருக்கிற ஒரு காம்பவுண்ட்ல 2 அல்லது அதுக்கும் மேல ஹாலஜன் ஆட்டம்ஸ், மணி, ஃப்ளூரின், குளோரின், புரோமின், அயோடின், இதுல ஏதாவது இருந்தா அதுதான் பாலிஹாலஜன் காம்பவுண்ட். பாலினா பலன்னு அர்த்தம், அவ்வளவுதான். சரி, இது தீர்க்க சிம்பிளா இருக்கு. ஆனா என்னோட மனசுல ஒரு கேள்வி வருது. ஒரு ஆலஜன் ஆட்டம் இருந்தாலே அது எலக்ட்ரானை இழுக்கும்னு படிச்சிருக்கோம். அப்போ ஒரு காம்பவுண்ட்ல 4 குளோரின் ஆட்டம்ஸ் இருந்தா அது 4 மடங்கு அதிகமா எலக்ட்ரானை இழுத்து பயங்கர ரியாக்டிவா இருக்கணும் இல்லையா? மோர் ஹாலஜன்ஸ் மீன்ஸ் மோர் ரியாக்டிவிட்டி. இதுதானே லாஜிக்? தட்ஸ் a brilliant question. இதுதான் இதுதான் நிறைய மாணவர்கள் செய்யற ஒரு பொதுவான தப்பு. அந்த லாஜிக் சரியானது மாதிரி தோணும், ஆனா உண்மை அது இல்ல. சில சமயம் நீங்க சொன்னதுக்கு நேர்மாறா நடக்கும். உதாரணமா கார்பன் டெட்ராக்ளோரைடு, CCl4 எடுத்துக்கலாம். இதுல ஒரு கார்பனை சுத்தி 4 குளோரின் ஆட்டம்ஸ் இருக்கு. ஆனா இது ரொம்பவே ஸ்டேபிள், அதாவது இனர்ட். கிட்டத்தட்ட எதோடையுமே ரியாக்ட் ஆகாது. இதுதான் புரியல. ஏன் அப்படி? 4 குளோரின் ஆட்டம்ஸ் இருந்தும் ஏன் அது இனர்ட்டா இருக்கு? இதுக்கு 2 முக்கிய காரணம் இருக்கு. இத புரிஞ்சிக்க ஒரு கார்பன் ஆட்டமை கற்பனை பண்ணிக்கோங்க. அதோட ஒரு குளோரின் ஆட்டம் அட்டாச் ஆனா அது கார்பன் கிட்ட இருந்து எலக்ட்ரான் டென்சிட்டிய, அதாவது அந்த எலக்ட்ரான் மேகத்தை தாம் பக்கம் இழுக்கும். இப்போ அதே கார்பன்ல 4 குளோரின் ஆட்டம்ஸ் அட்டாச் ஆனா என்ன ஆகும்? 4 பக்கமும் இருந்து இழுக்கும். கரெக்ட். 4 பக்கமும் எலக்ட்ரான் டென்சிட்டி இழுக்கப்படும். அந்த கார்பன் ரொம்பவே எலக்ட்ரான் பூவர் ஆகிடும். பாவம், தனியா மாட்டிக்கிட்ட மாதிரி. ஓகே, அது புரியுது. கார்பன் ரொம்ப பாசிட்டிவ் ஆயிடும். எக்ஸாக்ட்லி. இதனால அந்த மாலிக்யூலோட டென்சிட்டி, பாய்லிங் பாயிண்ட் எல்லாமே அதிகமாகுது. இது முதல் காரணம். ரெண்டாவது, இன்னும் முக்கியமான காரணம் ஸ்டெரிக் கிரவுடிங். இதுக்கு தமிழ்ல இட நெருக்கடின்னு சொல்லலாம். அந்த சின்ன கார்பன் ஆட்டமை சுத்தி 4 பெரிய குளோரின் ஆட்டம்ஸ் ஒரு கும்பல் மாதிரி நின்னுக்கிட்டு இருக்கும். வெளியில இருந்து இன்னொரு கெமிக்கல் வந்து அந்த கார்பனை அட்டாக் பண்ணலான்னு பார்த்தா இந்த குளோரின் கும்பல் வழிவிடாம மறைச்சிக்கும். ரியாக்ஷன் நடக்கிறதுக்கே இடம் இல்லாம போயிடும். இதனால தான் ரியாக்டிவிட்டி ரொம்ப கம்மியாயிடுது. Wow! So it's like having too many bodyguards around a VIP. No one can get close. பெர்ஃபெக்ட் அனாலஜி. அதனால தான் ரியாக்டிவிட்டி குறையுது. உங்க எக்ஸாம்க்கு இந்த டெஃபினிஷனை ஞாபகம் வச்சுக்கோங்க. Polyhalogen compounds contain multiple halogen atoms. Their reactivity and properties are influenced by the cumulative effects of multiple halogens, including increased polarity, altered leaving group ability, and special chemical behaviors not seen in monohalogenated compounds. Here's where it gets really interesting for me. இந்த கான்செப்டை இன்னும் நல்லா மனசுல பதிய வைக்க ஏதாவது ஒரு அனாலஜி இருக்கா? நிச்சயமா இருக்கும். பாலிஹாலோஜன் காம்பவுண்ட்ஸை ஒரு பவர் பிளான்ட் மாதிரி நினைச்சுக்கோங்க. ஒரு மோனோஹாலோஜனேட்டட் காம்பவுண்ட்ல ஒரே ஒரு ஜெனரேட்டர், அதாவது ஒரே ஹாலோஜன் இருக்கும். இது கொஞ்சம் பவர், அதாவது எலக்ட்ரான் விட்ரார் உருவாக்கும். ஆனா ஒரு பாலிஹாலோஜனேட்டட் காம்பவுண்ட்ல நிறைய ஜெனரேட்டர்ஸ் இருக்கு. எல்லாம் சேர்ந்து ரொம்ப அதிகமா பவர் உருவாக்கும். இதனால மாலிக்யூலோட ப்ராப்பர்ட்டிஸ், டென்சிட்டி, பொலாரிட்டி மாதிரி விஷயங்கள் ரொம்ப அதிகமாகும். சரி, நிறைய ஜெனரேட்டர்ஸ் இருந்தா நிறைய பவர், இது புரியுது. ஆனா CCl4 மாதிரி காம்பவுண்ட்ஸ் ஏன் ஸ்டேபிள் ஆகுது? அங்கதானே பவர் ரொம்ப அதிகமா இருக்கணும். எக்ஸாக்ட்லி, அங்கதான் ஒரு ட்விஸ்ட் இருக்கு.
4 பெரிய ஜெனரேட்டர்ஸும் ஒரே இடத்துல ஒரே மெஷின்ல இருக்கும்போது அந்த சிஸ்டம் ஓவர்லோட் ஆகி ஒரு மாதிரி ஷட் டவுன் மோடுக்கு போயிடும். அது ரொம்ப ஸ்டேபிள் ஆகிடும். அதுதான் CCL4 விஷயத்துல நடக்குது. அந்த எலக்ட்ரானிக் ஓவர்லோட் தான் அதை இனர்ட்டா மாத்துது. தட்ஸ் a great way to put it. அந்த ஓவர்லோட் கான்செப்ட இன்னொரு கோணத்துல பார்க்கலாமா? நீங்க முன்னாடி சொன்ன ஸ்டெரிக் கிரவுடிங் மாதிரி. எஸ், அது எலக்ட்ரானிக் ஓவர்லோட்னா இது பிசிக்கல் ஓவர்லோட். இன்னொரு அனாலஜி யோசிக்கலாம். ஒரு பெரிய கான்சர்ட் ஹாலை கற்பனை பண்ணிக்கோங்க. கூட்டம் கம்மியா இருந்தா நீங்க ஈஸியா நகரலாம், டான்ஸ் ஆடலாம், ரியாக்டிவிட்டி அதிகமா இருக்கும். கூட்டம் அதிகமாகிட்டு போனா நகரவே முடியாது, அப்படியே லாக் ஆயிடும் இல்லையா? CCL4 மாதிரி காம்பவுண்ட்ஸ்ல அந்த சின்ன கார்பனை சுத்தி குளோரின் கூட்டம் அதிகமா இருக்கிறதுனால அதால எந்த ரியாக்ஷன்லயும் ஈடுபட முடியாம லாக் ஆயிடுது. சூப்பர்ப். 2 அனாலஜிஸும் ரொம்ப தெளிவா இருக்கு. ஆனா நாம ஏன் இதை இவ்வளவு விளக்கமா படிக்கிறோம்? இந்த கான்செப்ட் கெமிஸ்ட்ரியில என்ன பெரிய பிரச்சனைக்கு தீர்வு சொல்லுது? இது ரொம்ப முக்கியமான கேள்வி. CCL4 ஏன் ஒரு நல்ல நான் போலார் சால்வெண்டா இருக்கு? நாம இன்ட்ரோல பேசின ஃப்ரியான், அதாவது CFCs ஏன் இவ்ளோ ஸ்டேபிளா இருந்துச்சு? இந்த மாதிரி கேள்விகளுக்கு பதில் சொல்ல தான் அந்த கான்செப்ட் உதவுது. ஒரு சின்ன ஹிஸ்டாரிக்கல் கான்டெக்ஸ்ட் சொல்றேன். 1930ஸ்ல CFCஸை கண்டுபிடிக்கும்போது அதோட இனர்ட்னஸ், அதாவது மந்தத்தன்மை ஒரு பெரிய வரம். அதுக்கு முன்னாடி ரெஃப்ரிஜரேட்டர்ஸ்ல அமோனியா மாதிரி விஷவாயுக்களை யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. அது லீக் ஆனா உயிருக்கே ஆபத்து. ஆனா CFCs ரொம்ப பாதுகாப்பா இருந்துச்சு. அப்புறம் 1970ஸ்ல தான் தெரிஞ்சது அதோட மந்தத்தன்மை தான் ஓசோன் லேயருக்கு பெரிய பாதிப்பை ஏற்படுத்துதுன்னு. இதை இன்னும் கற்பனை பண்ணி பார்க்க முடியுமா? ஒரு மென்டல் மூவி மாதிரி. ஷூர். கண்ண மூடி இதை கற்பனை பண்ணி பாருங்க. ஒரு கார்பன் ஆட்டம் ஒரு கோட்டை மாதிரி இருக்கு. இப்போ குளோரோஃபார்ம் CHCl3 எடுத்துக்கலாம். இந்த கோட்டையில 3 குளோரின் காட் டவர்ஸ் இருக்கு. ஆனா ஒரு ஹைட்ரஜன் ஆட்டம் வடிவத்துல ஒரு சின்ன சீக்ரெட் என்ட்ரன்ஸ் இருக்கு. இந்த என்ட்ரன்ஸ் வழியா ஒரு பேஸ், அதாவது காரம் அட்டாக் பண்ண முடியும். ஆனா கார்பன் டெட்ராக்ளோரைடு CCl4ல 4 பக்கமும் குளோரின் காட் டவர்ஸ் இருக்கு. எந்த சீக்ரெட் என்ட்ரன்ஸும் இல்ல. அதனால இந்த கோட்டைக்குள்ள நுழையவே முடியாது. இது ஒரு இம்பெனட்ரபிள் ஃபோர்ட்ரஸ். ரொம்பவே அன்ரியாக்டிவ். So, what does this all mean in a lab or in real life? இந்த கோட்டை அனாலஜியா நாம ஒரு லேப் டெஸ்ட்ல பார்க்க முடியுமா? நிச்சயமா பார்க்க முடியும். லேப்ல குளோரோஃபார்ம் CHCl3யும் கார்பன் டெட்ராக்ளோரைடு CCl4யும் தனித்தனி டெஸ்ட் டியூப்ஸ்ல எடுத்துக்கிட்டு ரெண்டுலையும் ஆக்வியஸ் KOH, அதாவது பொட்டாசியம் ஹைட்ராக்சைடு சொல்யூஷனை ஊத்தினா என்ன ஆகும்னு நினைக்கிறீங்க? உங்க கோட்டை அனாலஜி படி குளோரோஃபார்ம்ல சீக்ரெட் என்ட்ரன்ஸ் இருக்கிறதுனால அது ரியாக்ட் ஆகணும். CCl4ல என்ட்ரன்ஸ் இல்லாததால அது ரியாக்ட் ஆகாது. சரியா? அப்சல்யூட்லி கரெக்ட். குளோரோஃபார்ம் ரியாக்ட் ஆகும். ஏன்னா அதில் இருக்கிற CH பாண்ட்ல இருக்கிற H ஆசிடிக்கா இருக்கிறதுனால KOH அதை அட்டாக் பண்ணி ரியாக்ஷனை தொடங்கும். ஆனா கார்பன் டெட்ராக்ளோரைட்ல எந்த ரியாக்ஷனும் நடக்காது. ஏன்னா அதில் அட்டாக் பண்றதுக்கு அந்த வீக் ஸ்பாட், அதாவது CH பாண்டே கிடையாது. இது ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசத்தை நாம நேரடியாவே லேப்ல பார்க்க முடியும். இது ஒரு முக்கியமான பிராக்டிக்கல் டிஸ்டிங்ஷன். சரி, இது லேப் எக்ஸாம்பிள். டெக்னாலஜில நம்ம CFC கதைக்கு வருவோம். அதோட ஸ்டெபிலிட்டி தான் அதை ஒரு நல்ல ரெஃப்ரிஜரண்டா மாத்துச்சுன்னு சொன்னீங்க. ஆனா அது எப்படி ஓசோனை பாதிச்சது? அந்த ப்ராசஸ் கொஞ்சம் விளக்க முடியுமா? இது ஒரு கிளாசிக் எக்ஸாம்பிள். CFC12 CF2Cl2ன்னு ஒரு காம்பவுண்ட் இருக்கு. அதுல CH பாண்ட்ஸ் கிடையாது. அதனால அது ட்ரோபோஸ்பியர்ல, அதாவது நம்ம வாழ்ற கீழ் வளிமண்டலத்துல எதோடையுமே ரியாக்ட் ஆகாம ரொம்ப ஸ்டேபிளா இருந்துச்சு. பல வருஷம் அப்படியே இருக்கும். ஆனா அதோட ஸ்டெபிலிட்டியே அதுக்கு வினையா போச்சு. அது உடையாம மெதுவா மேல போய் ஸ்ட்ராடோஸ்பியருக்கும், அதாவது மேல் வளிமண்டலத்துக்கு போயிடும். அங்கதான் ஓசோன் லேயர் இருக்கு. அங்க போய் என்ன ஆகுது? ஸ்ட்ராடோஸ்பியர்ல சூரியன் கிட்ட இருந்து வர சக்தி வாய்ந்த UV ரேடியேஷன் இருக்கும். அந்த ரேடியேஷன் இந்த ஸ்டேபிள் CFC மாலிக்யூலை உடைச்சு அதுல இருந்து குளோரின் ஆட்டமை தனியா பிரிச்சிரும். இப்படி தனியா வர குளோரின் ஆட்டம்க்கு ஒரு அன்பேர்ட் எலக்ட்ரான் இருக்கும். இதை தான் குளோரின் ரேடிக்கல்னு சொல்றோம். ஒரு நிமிஷம், குளோரின் ரேடிக்கல்னா என்ன? அது ஏன் அவ்ளோ டேஞ்சரஸ்? ஒரு ரேடிக்கலா ஒரு தெருவுல ஓடுற கால மாதிரி கற்பனை பண்ணிக்கோங்க. அது ரொம்பவே ரியாக்டிவ், ரொம்ப அன்ஸ்டேபிள். அதுக்கு ஜோடி இல்லாத எலக்ட்ரான் இருக்கிறதுனால அது பக்கத்துல இருக்கிற எதை பார்த்தாலும் அட்டாக் பண்ணி அது கிட்ட இருந்து ஒரு எலக்ட்ரானை பிடுங்க பார்க்கும். இந்த குளோரின் ரேடிக்கல் கால நேரா போய் ஓசோன் O3 மாலிக்யூலை அட்டாக் பண்ணி அது கிட்ட இருந்து ஒரு ஆக்சிஜன் ஆட்டமை பிடுங்கிடும். இதனால ஓசோன் மாலிக்யூல் உடைஞ்சிடும். ஐயோ,
அப்போ ஒரு குளோரின் ராடிக்கல் ஒரு ஓசோன் மாலிக்யூல உடைக்குதா? அதோட நிக்காது. இது ஒரு சங்கிலித் தொடர் வினை, a chain reaction. அந்த குளோரின் ராடிக்கல் ஒரு ஓசோனை உடைச்சதுக்கு அப்புறம் அது ஃப்ரீ ஆகி அடுத்த ஓசோனை தேடி போகும். இப்படி ஒரே ஒரு குளோரின் ராடிக்கல் லட்சக்கணக்கான ஓசோன் மூலக்கூறுகளை உடைக்கிற சக்தி கொண்டது. இதனால தான் ஓசோன் லேயர்ல பெரிய ஓட்டை உருவாச்சு. இதிலிருந்து நாம கத்துக்க வேண்டிய பாடம் என்னன்னா, ஒரு இடத்துல நல்லதா தெரிஞ்ச ஒரு ப்ராப்பர்ட்டி, அதாவது ஸ்டெபிலிட்டி, இன்னொரு இடத்துல எவ்வளோ பெரிய பாதிப்பு உருவாக்கும்னு இது காட்டுது. இதே கதை தான் டிடிடி பெஸ்டிசைடுக்கும். ஹோல்ட் ஆன், இப்போ எனக்கு இன்னொரு குழப்பம் வருது. நீங்க CCl4 பத்தி சொன்னீங்க. அதுல 4 குளோரின் ஆட்டம்ஸ் இருக்கு. குளோரின் ரொம்ப எலக்ட்ரோ நெகட்டிவ், எலக்ட்ரானை இழுக்கும். அப்போ ஒவ்வொரு CCl பாண்டும் ரொம்ப போலாரா இருக்கணும். 4 போலார் பாண்ட்ஸ் இருந்தா அந்த மொத்த CCl4 மாலிக்யூலும் ஒரு சூப்பர் போலார் மாலிக்யூலா இருக்கணுமே. ஆனா நீங்க அத நான் போலார் சால்வெண்ட்னு சொன்னீங்க. இது எப்படி சாத்தியம்? இது ஒரு அற்புதமான கேள்வி. இதுதான் கெமிஸ்ட்ரியில நிறைய பேர் குழம்புற இடம். நீங்க சொல்றதுல முதல் பாதி சரிதான். ஒவ்வொரு CCl பாண்டும் நிச்சயமா போலார் தான். கார்பன் மேல ஒரு பார்ஷியல் பாசிட்டிவ் சார்ஜும் குளோரின் மேல ஒரு பார்ஷியல் நெகட்டிவ் சார்ஜும் இருக்கும். ஆனா ஒரு பாண்ட் போலாரா இருந்தா மாலிக்யூலும் போலாரா இருக்கணும்னு அவசியம் இல்ல. ஏன்? காரணம் அந்த மாலிக்யூலோட வடிவம், அதாவது ஜாமெட்ரி. CCl4 ஒரு டெட்ராஹெட்ரல் வடிவத்துல இருக்கு. அதாவது ஒரு கார்பன் நடுவுல இருந்தா 4 குளோரினும் அதை சுத்தி ஒரு பிரமிட் மாதிரி சமச்சீரா சிமெட்ரிக்கலா அமைஞ்சிருக்கும். இத ஒரு டக் ஆஃப் வார் விளையாட்டு மாதிரி யோசிங்க. ஒரு கயிறோட நடுவுல நீங்க நிக்கிறீங்க. உங்களோட 4 ஃப்ரெண்ட்ஸ், 4 பேரும் ஒரே ஸ்ட்ரென்த் உள்ளவங்க, 4 எதிரெதிர் திசையில கயிறை இழுக்கறாங்க. என்ன ஆகும்? கயிறு எங்கேயும் போகாது. நான் நடுவுலயே தான் நிப்பேன். எல்லா ஃபோர்ஸஸும் கேன்சல் அவுட் ஆயிடும். எக்ஸாக்ட்லி. அதுதான் CCl4ல நடக்குது. 4 CCl பாண்ட் டைபோல்ஸும், அதாவது அந்த இழுவிசைகளும் ஒன்னொன்னு கேன்சல் பண்ணிடும். இதனால நெட் டைபோல் மொமெண்ட் 0 ஆயிடும். அதனால தான் உள்ள போலார் பாண்ட்ஸ் இருந்தாலும் ஒட்டுமொத்தமா CCl4 ஒரு நான் போலார் மாலிக்யூல். இது எக்ஸாம்ல கேட்க வாய்ப்புள்ள ஒரு முக்கியமான கேள்வி. And this leads us to a crucial clarity line for your exams. What's that? Bond polarity not equal to molecular polarity. ஒரு பாண்ட் போலாரா இருக்கலாம், ஆனா மாலிக்யூலோட ஜியோமெட்ரி சிமெட்ரிக்கலா இருந்தா அது நான் போலாரா இருக்கலாம். ஆனா பாத்தீங்கன்னா சில குளோரோஃபார்ம் CHCl3 அது வீக்லி போலார். ஏன்னா அதுல 3 Cl ஒரு பக்கம் இழுக்கும், ஒரு சின்ன ஹெட்ஜ் இன்னொரு பக்கம் இழுக்கும். அங்க சிமெட்ரி இல்ல, கேன்சல் அவுட் ஆகாது. பெர்ஃபெக்ட். இது இப்போ கிறிஸ்டல் கிளியரா இருக்கு. சோ எக்ஸாம்க்கு நாம ஞாபகம் வச்சுக்க வேண்டிய மத்த கிளாரிட்டி லைன்ஸ் என்னென்ன? நிச்சயமா. முதல் பாயிண்ட், ஒரு கார்பன் மேல நிறைய ஹாலஜன்ஸ் இருந்தா கியூமுலேட்டிவ் எலக்ட்ரான் வித்ட்ராவல் எஃபெக்ட்னால அந்த கார்பன் ரொம்ப எலக்ட்ரான் டெஃபிஷியன்ட் ஆகிடும். கூடவே ஒரு ஹைட்ரஜன் ஆட்டம் இருந்தா அந்த ஹைட்ரஜன் அசிடிக் ஆகிடும். இதுக்கு சிறந்த உதாரணம் குளோரோஃபார்ம் CHCl3. அதனால தான் அது KOH கூட ரியாக்ட் பண்ணுது. ஓகே, பாயிண்ட் நம்பர் 1. காட் இட். அடுத்தது, ரெண்டாவது, நாம CFCsல பார்த்தது CH பாண்ட்ஸ் இல்லாத ஃபுல்லி ஹாலோஜனேட்டட் காம்பவுண்ட்ஸ் லைக் CCl4 அண்ட் CFCs ரொம்பவே ஸ்டேபிள் அண்ட் இனர்ட். இந்த ஸ்டெபிலிட்டி தான் என்வாயர்மெண்டல் பெர்சிஸ்டன்ஸ்க்கு, அதாவது சுற்றுச்சூழலில் சிதையாம பல வருஷம் தங்குவதற்கு காரணம். இது ஒரு டபுள் எட்ஜ் ஸ்வார்ட். ரைட். ஸ்டெபிலிட்டி கேன் பி அ வில்லன். மூணாவது பாயிண்ட். மூணாவது, நாம இப்பதான் டிஸ்கஸ் பண்ணோம், ஒரு மாலிக்யூல்ல போலார் பாண்ட்ஸ் இருக்கலாம், ஆனா அது போலார் மாலிக்யூலா இருக்கணும்னு அவசியம் இல்ல. CCl4ஓட சிமிட்ரி அதை நான் போலர் ஆக்குது. மாலிகுலர் polarity depends on both bond polarity and molecular geometry. ரொம்ப முக்கியம். கடைசி பாயிண்ட். இது எல்லாத்தையும் இணைக்குது. பாலிஹாலஜன் காம்பவுண்ட்ஸோட ஸ்டெபிலிட்டி தான் அதோட என்விரான்மெண்டல் இம்பாக்ட்க்கு முக்கிய காரணம். CFCs ஓசோன் டிப்ளீஷனுக்கும் DDT பயோ அக்யூமுலேஷனுக்கும், அதாவது உணவு சங்கிலியில படிப்படியா நச்சுப்பொருள் சேர்றதுக்கும் காரணம் அதோட மந்தத்தன்மை தான். அது இயற்கையில சீக்கிரமா உடையாது. அருமை. இன்னைக்கு நம்ம பாலிஹாலோஜன் காம்பவுண்ட்ஸ் பத்தி நிறைய கத்துக்கிட்டோம். சுருக்கமா சொன்னா நான் புரிஞ்சுக்கிட்ட விஷயங்கள் இதோ. 1. பாலிஹாலோஜன் காம்பவுண்ட்ஸ்னா ஒரு ஹைட்ரோ கார்பன்ல 2க்கு மேல ஹாலோஜன்ஸ் இருக்கிறது. நிறைய ஹாலோஜன் சேரும்போது அது ரியாக்டிவிட்டியை கூட்டணும்னு நினைக்கிறது ஒரு தப்பான கருத்து. 2. நம்ம பவர் பிளான்ட் அனாலஜில பார்த்தா மாதிரி CCl4 மாதிரி காம்பவுண்ட்ஸ்ல நிறைய ஹாலோஜன் சேரும்போது எலக்ட்ரானிக் ஓவர்லோட் மற்றும் ஸ்டெரிக் கிரவுடிங்னால அது ரொம்ப ஸ்டேபிளாவும் இனர்ட்டாவும் மாறிடும். 3. CFCஸோட கதை நமக்கு ஒரு முக்கியமான பாடம்.
ஒரு கெமிக்கலோட ஸ்டெபிலிட்டி லேப்ல நல்லதா இருந்தாலும் என்வாயரன்மெண்ட்ல அது ஒரு பெரிய பிரச்சனையா மாறலாம். அதோட மந்தத்தன்மையே அதுக்கு எதிரியா மாறிடுச்சு. கடைசியா எக்ஸாம்க்கு முக்கியமா ஞாபகம் வச்சுக்க வேண்டியது CCl4ல போலார் பாண்ட்ஸ் இருந்தாலும் அதோட சிமெட்ரிக்கல் டெட்ராஹீட்ரல் ஜியாமெட்ரினால அது ஒரு நான் போலார் மாலிக்யூல். பாண்ட் polarity இஸ் நாட் தி சேம் as molecular polarity. எக்ஸலன்ட் சம்மரி. நீங்க எல்லா முக்கிய பாயிண்ட்ஸையும் சரியா தொகுத்து சொல்லிட்டீங்க. இந்த உரையாடலுக்கு அப்புறம் என் மனசுல ஒரு கேள்வி ஓடிட்டே இருக்கு. கேளுங்க. இந்த CFC மற்றும் DDT கதை நமக்கு ஒரு விஷயத்தை ஆழமா புரிய வைக்குது. ஒரு வேதிப்பொருளின் நிலைப்புத்தன்மை, அதாவது கெமிக்கல் ஸ்டெபிலிட்டி, ஒரு இருமுனை கத்தி போன்றது. ஒரு பக்கம் அது நமக்கு பயனுள்ளதா இருக்கு, இன்னொரு பக்கம் அதுவே சுற்றுச்சூழலுக்கு ஆபத்தா முடியுது. இன்னைக்கு நாம பயன்படுத்துற மிரக்கல் மெட்டீரியல்ஸ்ல, உதாரணமா சில பிளாஸ்டிக்ஸ், நானோ மெட்டீரியல்ஸ்னு சொல்றோமே, இதுல இன்னும் 50 வருஷம் கழிச்சு எது அடுத்த பெரிய சுற்றுச்சூழல் பிரச்சனையா மாறும்னு நீங்க நினைக்கிறீங்க? That's a provocative thought for you, our listener, to take away. இன்னைக்கு எது நமக்கு வரமா தெரியுதோ அது நாளைக்கு சாபமா மாற வாய்ப்பு இருக்கா? இத பத்தி யோசிச்சு பாருங்க.